பின்னஸ் உடம்பு சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு வந்து மேக்ஸ்ல 25 அவுட் ஆஃப் 25க்கு எப்படி எடுக்கிறது? என்ன படிக்கணும் நம்ம? சிலபஸ் என்ன? ஸ்கூல் புக்ல அதெல்லாம் எங்க கவர் ஆகுது? ஸ்கூல் புக் மட்டும் படிக்கணுமா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி படிக்கணும்? ஸோ இது போன்ற முழுமையான விவரம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க முதல் முறையா பார்த்துட்டு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டன்ல ஆல் செட் பண்ணிச்சுங்க. அப்போ நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் வந்து மேக்ஸ் என்னென்ன டாபிக் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நமக்கு வந்து சிலபஸ்ல கொஞ்சம் டாபிக் கம்மியா தான் குடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் பொதுவா டிஎன்பிஎஸ்சில என்ன டாபிக்லாம் கேட்குறாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா எல்சிஎம், ஹெச்சிஎம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ மீசிமா, மீப்போ கேட்பாங்க. அதுக்கப்புறம் ரேஷியோ கணக்கு கேட்பாங்க. விகித சமம், வயது கணக்கு, ஏஜ் சம்மந்தப்பட்ட கணக்கு கேட்பாங்க. அப்புறம் தனி வட்டி, கூட்டு வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் சுருக்குதல், சிம்பிளிஃபிகேஷன் வந்து கேட்பாங்க. அப்புறம் பர்சன்டேஜ் கணக்கு கேட்பாங்க. லாப நட்டம் வந்து கேட்பாங்க. ஸோ அளவியல்ல 2D 3D இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அப்புறம் டைம் அண்ட் ஒர்க்கு, ரீசனிங் பகுதியை வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தொடர் வரிசைகளும் தொடர்களும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த 10th கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது சம்மந்தமாக கேட்பாங்க. அது சம்டைம் வந்து ப்ராபபிலிட்டி கேட்கறது உண்டு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சம்மந்தமாக கேட்பாங்க ரைட்டா. ஸோ அதுக்கப்புறம் நம்பர் சீரிஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இது இவ்வளோதான் டாபிக் ரைட்டா. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் டாபிக். இதுதான் இந்த பேஸில் தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொஸ்டின் வந்து பிரேம் பண்ணுறாங்க ரைட்டா. சரி, இப்போ இது பள்ளி பாட புத்தகத்தில் எங்கெல்லாம் சார் கவர் தான் எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ முழுமையான மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பள்ளி பாட புத்தகம் படிக்கணும். ஆனால் நம்பர் ஆஃப் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பள்ளி பாட புத்தகம் வந்து கொஸ்டின் வந்து கம்மியாக தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். 25 கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் ஸ்கூல் புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 8 கொஸ்டின், ஒரு 5லேருந்து 8 கொஸ்டின் மட்டும் தான் டைரெக்டாக வந்திருக்கும் ரைட்டா. 5 முதல் 8 கொஸ்டின் தான் வந்து டைரெக்டாக வரும். மீதியெல்லாம் வந்து மாடல் கொஸ்டின் அல்லது அது பேஸ்டாக வந்து கேட்ட சம்மு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ ஸ்கூல் புக்கை ரெஃபர் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 15 கேள்விகள் வந்து எடுக்கலாம். 25க்கு ஒரு 15 கொஸ்டின் வந்து நீங்கள் சரியாக வந்து அட்டன் பண்ண முடியும். மீதி வந்து 10 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனிங் பகுதி கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் 25க்கு அவுட் ஆஃப் 25 வந்து எடுக்க முடியும் ரைட்டா. ஸோ என்னதான் நம்ம தமிழ் படித்தாலும் தமிழில் 100க்கு 100 போட போகிறதெல்லாம் நமக்கு வந்து ஒரு 90+, 92, 93 எடுக்கிறதுக்கு நீங்கள் டார்கெட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஜிகே சொல்லவே வேண்டியதில்லை. யாரும் முழுமையாக வந்து எடுக்க முடியாது. 75க்கு 75 எடுக்க முடியாது. ஒரு 60, 65, 62 அந்த லெவலில் தான் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மேக்ஸில் வந்து நிறைய பேர் வந்து 25 அவுட் ஆஃப் 25 வந்து போடுவாங்க. ஸோ மேக்ஸில் வந்து முழுமையான மதிப்பெண் எடுத்தால் இது கட் ஆஃப் வந்து கை கொடுக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ மேக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும். தமிழ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். குரூப் 4 தமிழ் படிப்பாங்க. தமிழுக்கு அடுத்தது மெயின் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் தான். ஸோ இந்த மேக்ஸுக்கு முழுமையான மதிப்பெண் எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன, அது எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஒவ்வொன்றும் சொல்கிறேன் பாருங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் ஓகேவா எப்படி படிக்கணும்னு. இப்போ நீங்கள் மீசிமா, மீப்போ எடுத்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா 6th செகண்ட் டேர்மில் சாப்டர் 1ல் இருக்குது. 8th சாப்டர் 7ல் இருக்கும். அதேமாதிரி 10th சாப்டர் 3ல் இயற்கணிதத்தில் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. ஸோ 10th இருக்கக்கூடிய எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வந்து சில கேள்வி கேட்குறாங்க. சில பேர் வந்து லோயர் கிளாஸ் 6ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு மட்டும்தான் நீங்கள் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் படிச்சிருப்பீங்க. 10th வந்து நீங்கள் பார்க்காம போயிடுப்பீங்க. ஆனால் வந்து அவங்க 10th சம்டைம் வந்து கேட்கறது உண்டு. ஸோ அதனால் நீங்கள் 10th இருக்கிறதுமே படிக்கணும். விகிதம் மற்றும் விகித சமம் வயது கணக்கில் பார்த்தீங்கன்னா 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் விகித சமம் இருக்கும். அதேமாதிரி 7th ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கும். தனி வட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சதவீதம் தனி வட்டியும் கொடுத்துருப்போம். 7th இருக்குது. கூட்டு வட்டின்றது 7th 8th இருக்கும். 7th 8th வந்து கொடுத்துருப்பாங்க. சுருக்குதல் சிம்பிளிஃபிகேஷன்ன்றது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் அதிகமாக இருக்குது. பட் இருந்தாலும் கூட இயற்கணிதத்தில் கொஞ்சம் இருக்கும். 7th செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்மில் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. 8th சாப்டர் 3ல் இயற்கணிதத்தில் கொடுத்துருப்பாங்க. அந்த சுருக்குதல் எல்லாமே மேக்ஸிமம் வந்து இயற்கணித டாப்பிக்கில் அங்கங்கே கொஞ்சம் இருக்கும். ஸோ அதே மாதிரி சதவீதம் பார்த்தீங்கன்னா 7th சாப்டர் 2ல் வந்து கொடுத்துருப்போம். 7th ஸ்டாண்டர்டில் இருக்கும். அதே மாதிரி 8th கொஞ்சம் வந்து இருக்கும் ரைட்டா. அது சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் ரைட்டா. புக்கில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். லாப நட்ட கணக்கு கண்டிப்பாக லாப நட்ட கணக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ 6th செகண்ட் டேர்மில் சாப்டர் 3ல் இருக்கும். 7th தேர்ட் டேர்மில் சாப்டர் 2ல் சதவீதம் தனி வட்டியும் கொடுத்துருப்பாங்க. 8th சாப்டர் 4ல் வாழ்வியல் கணிதம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த வாழ்வியல் கணிதம்ன்றது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைம் அண்ட் ஒர்க் ஆகட்டும், லாப நட்டம் ஆகட்டும், நிறைய வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த 8th வாழ்வியல் கணிதம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரைட்டா. ஸோ அது இருக்குது. அதேமாதிரி அளவியல் 2Dன்றது 6th 7th 8th எல்லாத்துலேயுமே இந்த பரப்பளவு சுற்றளவு அளவிகள் சாப்டர் இருக்குல்ல அதில் இருக்கும். 7th ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கும். 7th செகண்ட் டேர்ம்லையுமே அளவிகள் இருக்கும். 8th செகண்ட் டேர்ம்லையுமே அளவியல் டாபிக் கொடுத்துருப்பாங்க. இதே நீங்கள் அளவியல் 3D நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 8th சாப்டர் 2ல் அளவியல் இருக்கும். 9th கொடுத்துருப்பாங்க. 10th கொடுத்துருப்பாங்க. ஸோ 2Dன்றது லோயர் கிளாஸில் இருக்கும். 3Dன்றது ஹையர் கிளாஸில் 8th to 10th வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹையர் கிளாஸ் நம்ம கொஞ்சம் ரெஃபர் பண்ணணும். அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஒர்க் போய் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 6th இருக்கும். 6th செகண்ட் டேர்மில் அளவைகள் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 6th தேர்ட் டேர்மு, 7th ஃபர்ஸ்ட் டேர்மு, 7th செகண்ட் டேர்மில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 8th தகவல் செயலாக்கம் வாழ்வியல் கணிதம் கொடுத்துருப்பாங்க. ஸோ வாழ்வியல் கணிதத்தில் கண்டிப்பாக வந்து இருக்கும் இல்லையா, டைம் அண்ட் ஒர்க் இருக்கும்.
ஸோ ரீசனிங் பற்றி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும். ஸோ ரீசனிங் பற்றி அந்த அளவுக்கு வந்து ஸ்கூல் புக்கில் வந்து இருக்காது. பட் இருந்தாலும் 1, 2 இருக்குது. தொடர்களும் வரிசையில் வந்து 10th மட்டும் தான் இருக்கும். 10th சாப்டர் 2ல வந்து கொடுத்துருப்பாங்க. நிகழ்த்தகவு ப்ராபபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் 9th சாப்டர் 8ல புள்ளியிலையும் 10th சாப்டர் 8ல புள்ளிகள் நிகழ்த்தகவு தான். இந்த ஹையர் கிளாஸ் மட்டும் தான் இருக்கும். 9th 10th மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் தான் இருக்கும். சின்ன டாபிக் தான். பேசிக்காக தான் கேட்குறாங்க. ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப டெப்த்தாக கேட்கறதில்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புள்ளியியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டெப்த்தாக கேட்கறதுல இதுவும் மேலோட்டமாக தான் கேட்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் 1 மார்க் கொஸ்டின் லெவலில் பேசிக்காக தெரிஞ்சால் போதும். 6th பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்மில் சாப்டர் 5ல புள்ளியியல் இருக்குது. 7th தேர்ட் டேர்மில் புள்ளியியல் இருக்குது. 8th வந்து புள்ளியியல் இருக்குது. 9th சாப்டர் 8ல புள்ளியியல் இருக்குது. 10th புள்ளியியலும் நிகழ்த்தகவுன்னு சேர்த்து கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்குது. ஸோ புள்ளியில் பேசிக் மட்டும் நீங்கள் படிச்சுட்டா போதும். மீன், மீடியன், மோடு, சராசரி அது மாதிரி சம்திங் ஸ்டாட்டிஸ்டிக்லாம் பேசிக் மட்டும் தெரிஞ்சால் போதும். ரொம்ப டெப்த்தாக நமக்கு தேவையில்லை. ரைட்டா? இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அது இதெல்லாம் கேட்பாங்களா, அந்த லெவலுக்குலாம் கேட்க மாட்டாங்க. நம்பர் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் எண்களில் பார்த்தீங்கன்னா 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் எண்கள் இருக்குது. செகண்ட் டேர்மில் 6th இருக்குது. 7th ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம்லையுமே எண்கள் இருக்கும். 7th ஃபர்ஸ்ட் டேர்மில் இயற்கணிதத்தில் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. 7th செகண்ட் டேர்மில் எண்ணியல் இருக்கும். அது 7th தேர்ட் டேர்ம்லையும் எண்ணியல் இருக்கும். 8th எண்கள் இயற்கணிதம் கொடுத்துருப்பாங்க. 9th சாப்டர் 3ல இயற்கணிதம் கொடுத்துருப்பாங்க. 10th சாப்டர் 2லையுமே எண்களும் தொடர் வரிசைகளும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எண்கள் அப்படின்ற டாப்பிக்கில் நம்பர் சீரிஸ் வந்துடும். ஸோ நம்பர் சீரிஸ்ன்றது கொஞ்சம் ஸ்கூல் புக்லேயும் இருக்குது. ஸ்கூல் புக்லேருந்து வந்து கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ இத்தனை டாபிக் இருக்குது. இது பள்ளிப்பாட புத்தகத்தில் எங்கே இருக்குன்றதை நான் கொடுத்துருக்கேன். நம்ம டெஸ்ட் பிளான் ஷெடியூல்லேயே வந்து நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நான் டெஸ்ட் ஷெடியூல் வேணால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி மேக்ஸ் வந்து எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா? சரி, இப்போ ஸ்கூல் புக்கில் இருக்குது எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க. பிடிஎஃப்பும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. இதை மட்டும் நான் படித்தா பாஸ் பண்ணி வந்தால் 25 எடுத்துட்டோம்னா கட்டாயம் நம்மளால எடுக்க முடியாது. டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா? ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு டாபிக் படிக்கிறோம். இப்போ எல்சிஎம் ஹெச்எஃப் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ரைட்டா? நீங்கள் எல்சிஎம் ஹெச்எஸ்எஃப் படிக்கிறீங்க. ரைட்? ஹெச்எஸ்எஃப் வந்து படிக்கிறீங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இது ஸ்கூல் புக்கில் ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணுங்கள். ஸ்கூல் புக்கில் படிச்சுட்டு கான்செப்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணால் டிஎன்பிசி கொஸ்டினை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஸோ டவுன்லோட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 வருஷத்துக்காக குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 வருட கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணணும். ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 எக்ஸாம் கொஸ்டின் எடுத்தாங்கன்னா ஒரு 30 கொஸ்டினாவது ரெஃபர் பண்ணணும். ஏன்னா ஒரு கொஸ்டின் பேப்பரில் 1-2 தான் கொஸ்டினே இருக்கும். எல்சிஎம் ஹெச்எஸ்எஃப்னா 25 கொஸ்டின் 25 வரப்போதில்லை. 1-2 கேட்டிருப்பாங்க. அப்போ ஒரு 10 கொஸ்டின் எடுத்தால் தான் 15-20 கொஸ்டினே கிடைக்கும். ரைட்டா? அப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு எடுத்தால் தான் நம்மளால ஒரு 100 கொஸ்டினாவது எடுக்க முடியும். ரைட்டா? ஸோ அப்போ வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு கேட்கப்பட்ட எல்சிஎம் ஹெச்எஸ்எஃப்லாம் எடுத்து பார்த்து ஒரு 50 குறைந்தபட்சம் ஒரு 50லேருந்து ஒரு 100 கொஸ்டின் வச்சுக்கோங்களேன். குறைஞ்சது ஒரு 50ஆவது. ரைட்டா? அதிகபட்சம் நீங்கள் எவ்வளோ படிச்சுக்கோங்க. அந்த கொஸ்டின் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும். எப்படி கேட்டிருக்காங்க, எல்சிஎம் ஹெச்எஸ்எஃப்ல என்னென்ன டைப் ஆஃப் அது கேட்டிருக்காங்க. எல்லாமே டைரெக்டாக எல்சிஎம் ஹெச்எஸ்எஃப் கண்டுபிடிலாம் கேட்க மாட்டாங்க. ரைட்டா? இதுலேயே வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டாக சில சம்ஸ்லாம் எல்சிஎம் ஹெச்எஸ்எஃப் பேஸ் பண்ணி அப்ளிகேஷன் ஓரியன்டாக சம்லாம் கேட்பாங்க. அப்போ இதில் என்னென்ன சப் டாபிக் என்னென்ன டைப் ஆஃப் சம்ஸ் வந்து கேட்குறாங்களோ அந்த டைப் ஆஃப் சம்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணி கேட்கணும். ரிப்பீட்டடாக எந்தெந்த டைப் ஆஃப் சம்ஸ் கேட்குறாங்களோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு இப்படி வந்தால் இப்படி சால்வ் பண்ணணும், அப்படி வந்தால் அப்படி சால்வ் பண்ணணும். இதுக்கு இதுதான் ஃபார்முலா. ரைட்டா? இப்போ எல்சிஎம் ஹெச்எஸ்எஃப்க்குன்னு ஒரு 2த்துக்கும் வந்து ஒரு ஜென்ரலான ஒரு கான்செப்டுக்கான ஃபார்முலா இருக்கு இல்லையா? 2 நம்பர்களோட எல்சிஎம் ஹெச்எஸ்எஃப் வந்து மல்டிபிள் பண்ணுறது, அந்த 2 நம்பர்களை வந்து மல்டிபிள் பண்ணுறதுக்கு வேல்யூக்கு சமம் பண்ணுற மாதிரிலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதை பேஸ் பண்ணி கூட கேட்குறது உண்டு. ரைட்டா? அந்த 2 நம்பரையும் வந்து ஏதாவது ஒரு நம்பரை கொடுத்துட்டு இன்னொரு எல்சிஎம் ஹெச்எஸ்எஃப் கொடுத்துருப்பாங்க, ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, இன்னொரு நம்பரை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்பாங்க. ரைட்டா? ஸோ இல்லைனா வந்து 2 நம்பரை கொடுத்துட்டு ஒரு எல்சிஎம் கொடுத்தாங்கன்னா ஹெச்எஸ்எஃப் வந்து கண்டுபிடி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருக்குது. ஸோ என்னென்ன டைப் வருது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை தான் பார்க்கணும். ரைட்டா? ஸோ அப்போ வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 3-4 வருஷத்துக்கு கொஸ்டின் பேப்பரை நம்ம டிஎன்பிசி அஃபீஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஸ்கூல் புக்கில் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு டாபிக் வைஸாக படிச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணணும். இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் ஒரே நாள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபோன் வச்சுருக்கீங்க, லேப்டாப் வச்சுருக்கீங்க. அப்படி என்ன பண்ணணும்னா நம்ம டிஎன்பிசி கொஸ்டின் எல்லாம் டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சுக்கணும். அதில் ஃபோல்டர் போட்டு வச்சுட்டு மேக்ஸ் ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா அந்த டாப்பிக்கை நீங்கள் ஒரு ரஃப் நோட்டில் என்ன பண்ணணும், எழுதணும். ரஃப் நோட்டில் எழுதணும். நீங்கள் மேக்ஸ் எல்லாம் வந்து ஒரு கண்ணில் அப்படியே பார்க்குறது, ஓ இப்படி போட்டாங்களா அப்படி போட்டாங்களான்னு ஏதாவது புக் வச்சு ஸ்டடி மெட்டீரியல் வச்சு பார்த்தீங்கன்னாலும் புரியாது. பேனா எடுத்து, ரைட்டா நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், பேனா எடுத்து போட்டு பார்க்கணும், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இந்த கொஷின் இருக்குது, இந்த கொஷின் இருக்குது, இந்த கொஷின் இதான் ஃபார்முலா, இப்படி சால்வ் பண்ணணும், இதுக்கு மல்டிபிள் பண்ணணும், இதை ஆட் பண்ணணும், இதுக்கு இந்த ஆன்சர் வருதுன்னு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மேலோட்டமாக படித்து பார்க்குறது, ஓ இதுதான் ஃபார்முலா இதுதான் மெத்தட் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் கார் ஓட்டுறதுன்னா வச்சுக்கோங்களேன், கார் ஓட்டுறதுன்னா எப்படி, அதாவது ஸ்டேரிங் எப்படி திருப்பணும், பிரேக் போடணும், கீர் போடணும், அதை கண்ணில் பார்த்து காதால் கேட்குறது கிடையாது.
உண்மையிலே நீங்கள் சீட்டில் உட்காந்து நீங்களே டிரைவ் பண்ணி பார்க்கணும், நீங்களே ஓட்டணும், நீங்களே கீர் போடணும், நீங்களே பிரேக் போடணும், நீங்களே கிளட்ச் பிடிக்கணும். அப்போ நீங்களே செஞ்சாதான் உண்மையிலேயே உங்களுக்கு கார் ஓட்டுறதுக்கு ட்ரைனிங் ஆகுதா, உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுதா, நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். அது மாதிரி தான் மேக்ஸ். நீங்கள் ஜிகே ஆகட்டும், நீங்கள் தமிழ் ஆகட்டும், இதெல்லாம் நீங்கள் காதால் கேட்கலாம், ஜஸ்ட் மேலோட்டமாக படிச்சுக்கலாம். ஆனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி தான் டிரைவிங் மாதிரி தான். நீங்கள் கற்றுக்கணும், இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஒர்க் அவுட் பண்ணால் தான் நமக்கு ஐடியா கிடைக்கும், ட்ரிக்ஸு கிடைக்கும், ஷார்ட்கட் வந்து கிடைக்கும், ஸ்பீடு கிடைக்கும், அந்த மிஸ்டேக் இல்லாமல் நம்மளால் வந்து போட முடியும். ஸோ ட்ரைனிங் தான் அந்த மேக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து படிச்சுட்டு நீங்கள் குறைஞ்சது நான் சொன்ன மாதிரி ஒரு டாப்பிக்கு அட்லீஸ்ட் ஒரு 20 சம்மாவது. நான் 50 சொன்னேன், குறைஞ்சது இப்போ நான் முதல் முறையாக படிக்கிறேன் சார், என்கிட்ட அவ்வளோ நோட்ஸ் இல்லை, என்னால் டைம் இல்லை, நான் ஜிகே ப்ரிப்பேர் பண்ணணும், அது ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஒரு டாபிக் எடுத்தால் ஒரு 20-25 கொஸ்டினாவது வந்து எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ரெஃபர் பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ரைட்டா? நான் ஜஸ்ட் கண்ணில் பார்க்க சொல்ல போட்டு பார்க்கணும். அப்போ அதுலேயே நீங்கள் 4-5 ஒரு டாபிக் எடுத்துகிட்டு அதில் என்னென்ன டைப் ஆஃப் வருது அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சு படிக்கணும். இப்படி தான் நீங்கள் படித்ததுனா தான் உங்களால் வந்து முடியும். ஸோ நம்ம டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் கவர் ஆகுது, அப்படின்றத ஸோ நாம் என்ன பண்ண போகிறோம்னா, நான் சொன்ன டாபிக்லாம் சிம்பிளிஃபிகேஷன், அளவியல், 2D 3D, எண்கள், காலம், டைம் அண்ட் இது, ரீசனிங், சதவீதம், லாப நட்டம், தனிவட்டி, கூட்டு வட்டி, புள்ளியல், நிகழ்தகவு, பகடை, சராசரி கணக்கு, மீப்பெரு புதுக்காணி, மீச்சிறு புதுக்காணி, எல்சிஎம், ஹெச்சிஎஃப், அதுதான் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு டாபிக் வைஸாக நம்ம வந்து கட் பண்ணி கொடுத்துருவோம். ரைட்டா? இப்போ தனிவட்டி, கூட்டு வட்டினா ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து சொன்னோம் இல்லையா? ஸோ இதை வந்து உங்கள்கிட்ட ஸ்கூல் புக் இல்லை எங்கே தேடி கண்டுபிடிக்க முடியலன்னா அது எங்கே கவர் ஆகுதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருப்போம், கட் பண்ணி கொடுத்துருவோம். ரைட்டா? ஸோ இப்போ வந்து நீங்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம கொடுக்கக்கூடிய அந்த டாபிக், இந்த டாபிக் தான் உங்களுக்கு டெஸ்ட் அப்படின்னா, இந்த ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் வந்து தனி வட்டி, கூட்டு வட்டி கவர் ஆகுதோ அதெல்லாம் உங்களுக்கு கட் பண்ணி நான் கொடுத்துருவோம். நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம், இதுக்கு தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்குன்னு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு அதுக்கு தனியாக நம்ம ரெடி பண்ணி ரெஃபர் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், அது ஒரு 1000 கொஸ்டின் வந்து நான் கொடுக்குறதா சொல்லியிருக்கேன். ரைட்டா? 1000 கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸ்கூல் புக்கில் சேர்த்து வந்து வித் டீட்டெயில் சொல்யூஷனோட வந்து நான் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்கேன். அதில் முதற்கட்டமாக ஒரு 500 கொஸ்டின் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்கேன். ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் 2வது கட்டமாக இன்னொரு 500 கொஸ்டின் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். மொத்தம் வந்து உங்களுக்கு வந்து 1000 கொஸ்டின் வந்து நம்ம கொடுப்போம். ரைட்டா? ஸோ அதனால் ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுதுன்றதை நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டியதே இல்லை. நாங்களே உங்களுக்கு வந்து கட் பண்ணி நம்ம டெஸ்ட் பேஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் நம்ம டெலிகிராமில் வந்து நம்ம கொடுத்துருவோம். ரைட்டா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னாலே நோட்ஸ் கொடுக்குறேன்னு அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்கள். ஸோ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரைட்டா? இது வந்து மேக்ஸுக்கு நோட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். ஸோ இது டைப்பிங் மெட்டீரியல், இது மேக்ஸுக்கு மட்டும், மற்ற எல்லா நோட்ஸுமே உங்களுக்கு டைப்பிங் மெட்டீரியல் தான். மேக்ஸுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஹேண்ட் ரைட்டிங், ஏன்னா மேக்ஸ்லாம் சால்வ் பண்ணணும், நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லணுன்றதால நீட்டாக உங்களுக்கு வந்து கையில் எழுதி, கைப்பட எழுதி அதுக்கான ஆன்சர் வந்து நம்ம போட்டிருப்போம். ரைட்டா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கலாம். இதை பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் நீட்டாக வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுக்கு என்ன ஆன்சர், கொஷின் வித் டீட்டெயில் ஆன்சரோட இருக்குது. இதே மாதிரி 1000 கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறோம். இப்போ 2023 கரண்ட்டில் கேட்கப்பட்ட மேக்ஸ் கொஸ்டின் இன்க்ளூடு ஸ்கூல் புக்கும் சரி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் சரி, இந்த 1000 கொஸ்டின்லேயே உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் சம்மும் வந்துடும், எல்லா டாப்பிக்கும் வந்துடும், எல்லா டைப் ஆஃப் சம்மும் வந்துடும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ அதனால் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் நான் டவுன்லோட் பண்ணி அதுக்கு என்ன ஃபார்முலான்னு தெரியல, எனக்கு எப்படி ஆன்சர் வருதுன்னு தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த நோட்ஸை வச்சு நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணால் கூட உங்களுக்கு போதுமானது. இதை கற்றுக்கிட்டு இந்த ஒரு 1000 கொஸ்டினை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணி கற்றுக்குறீங்க. இதுக்கப்புறமாவது நீங்கள் என்ன பண்ணலாம், இருக்கக்கூடிய வேறு ஏதாவது கொஸ்டின் பேப்பரில் இதில் இல்லாத 1000 கொஸ்டின் இல்லாத எக்ஸ்ட்ரா கொஸ்டின் இருந்துச்சுன்னா கூட இதை பேஸ் பண்ணி உங்களால் வந்து சால்வ் பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேர் ஸ்கூல் புக்கை படிக்கிறேங்க. ரைட்டு? ஆனால் ஸ்கூல் புக்கில் நிறையா வந்து டைப் ஆஃப் சம்ஸ் இருக்காது. அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினை பார்த்தா கொஸ்டின் இருக்கும், ஆப்ஷன் இருக்கும், ஆன்சரை டிக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் மேக்ஸுக்கு எப்படி வந்துச்சு, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணாங்க, என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னு தெரியாது. ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து டீட்டெயில் ஆன்சர் இருக்கிற மாதிரி ஒரு நோட்ஸை வச்சு நம்ம படிச்சுட்டு இதில் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகிடும். ரைட்டா? ஸோ சொல்ல வரது என்ன அப்படின்னா, மேக்ஸை வந்து போட்டு பாருங்கள். மேக்ஸுக்குன்னு தனியாக நோட்டு போடுங்க. இன்னும் 5 மாதம் நமக்கு டைம் இருக்குது. ஜூன் மாதம் தானே எக்ஸாம்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் டெய்லி ஒரு 5 கொஸ்டின் 10 கொஸ்டின் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ நீங்கள் இன்னும் ஒரு 150 டேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், குறைஞ்சது டெய்லியும் ஒரு 5 கொஸ்டின் போடுங்களேன். 5 25 மீதி 2 4 5 5 இது 7 இங்கே பாருங்கள், 750 கொஸ்டின் வந்துடும்.
750 கொஸ்டின். அதனால தான் சொன்னேன். ஒரு நாளைக்கு 5 கொஸ்டின் படிச்சா 750 கொஸ்டின் படிக்கலாம். ஒரு நாளைக்கு 10 கொஸ்டின் படிக்கிறீங்கன்னா 1500 கொஸ்டின் படிக்கலாம். ஒரு நாளைக்கு 10 கொஸ்டின் படிச்சா 1500 கொஸ்டின் படிக்கலாம். ஸோ டெய்லியும் ஒரு 10 கொஸ்டின் 5 கொஸ்டின் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு 1000 கொஸ்டின் ஏன் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னா, டெய்லியும் ஒரு 10 கொஸ்டின் 5 கொஸ்டின் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். இப்போ படிக்கணும். அந்த ஒரு டாபிக் எடுத்து நீங்க வந்து படிக்கணும். ஸோ படிச்சா தான் நம்மளால வந்து அந்த மெயின் பேப்பருக்கு வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆக முடியும். ரைட்டா? ஸோ அதனால வந்து நீங்க தமிழ் படிக்கிறீங்க, ஜிகே படிக்கிறீங்க, மத்த எல்லாம் படிக்கிறீங்க. டெய்லியும் அட்லீஸ்ட் குறைஞ்சது 5லேருந்து ஒரு 10 கணக்கு வந்து டெய்லியுமே ஒரு டாபிக் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. தொடர்ச்சியா நீங்க 5 மாசமே நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா மேத்ஸ்ல 25க்கு 25 எடுத்துடலாம். ஸோ எல்லாருமே மேத்ஸ்ல முழுமையா மதிப்பெண் எடுத்தவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கூல் புக் பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நல்லா அனலைஸ் பண்ணி நிறைய சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி அந்த அந்த நாலேஜ் அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, எக்ஸாம் வந்து அதை அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்படி படிச்சவங்க தான். மேலோட்டமாக நீங்கள் பார்க்குறீங்க, ஓ ஏ ஸ்கொயரா பி ஸ்கொயரா இந்த ஃபார்ம்லவா இப்படி வாயில் அப்படியே ரீட் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் வந்து மனசில் உட்காராது. ரைட்டா? ஸோ இப்படி தான் படிக்கணும். நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு, அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்கு. ரைட்டா? ஸோ டிசம்பர் 31 அட்மிஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. ரைட்டா? ஸோ முழுமையான விவரம் வந்து நம்ம சேனலில் வீடியோ போட்டுருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்குள்ளே வந்து அட்மிஷன் வந்து போட்டுக்கிறது தான் நீ போட்டுருங்க. ஆன்லைன் டெஸ்ட் வச்சு நம்ம படிக்கிறதுக்கு அனைத்து மெட்டீரியலுமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே நம்ம வந்து கொடுத்துருவோம். நீங்கள் டெஸ்ட் வச்சு ஜாயின் பண்ணால் போதும். ப்ராப்பராக படித்து நீங்கள் டெஸ்ட் எழுதினாலே நீங்கள் கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் 4 வந்து நீங்கள் வந்து வெற்றி பெற்றுவீங்க. மேக்ஸில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து மற்றது மாதிரி வெறும் கொஸ்டின் பேப்பர் கொடுத்து ஆன்சர் ஏபிசிடின்னு கொடுக்குறது கிடையாது. மேக்ஸுக்கு வந்து சொல்லி கொடுப்போம். டீடைல் ஆன்சர் உங்களுக்கு வைக்கக்கூடிய டெஸ்ட்டுக்கு வரக்கூடிய டாபிக் டெஸ்ட்னா 10 கொஸ்டின், ஃபுல் டெஸ்ட்னா 25 கொஸ்டின் வருதா, இந்த நாங்கள் கேட்கப்பட்ட அந்த கொஸ்டினை எப்படி வந்து சால்வ் பண்ணணும், எப்படி அதுக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுப்போம். ஸோ அப்போ வந்து நீங்கள் மேக்ஸில் வீக்காக இருந்தால் கூட அந்த வீடியோ பார்த்துட்டு என்ன பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம். ஓ இப்படி தான் ஆன்சர் வந்துச்சா அப்படின்றத அந்த நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னதான் நம்ம ரிட்டர்னில் பார்த்தாலும் ஒரு முறை சொல்லி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து இன்னும் ஈஸியாக மனசில் உட்காரும் இல்லையா? ஸோ அதனால் மேக்ஸுக்கு வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் நம்ம கொடுக்குறதா இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம டெஸ்ட் பேட்சை வந்து ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸ் வந்து டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரைட்டா? டெய்லியுமே உங்கள் இதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு மேக்ஸில் வந்து ஹெல்ப் தேவைப்படுது இல்லை அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்ச மாதிரி லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.